ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கக்கூடிய ராகி மாவில் செஞ்ச பூர்ண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்னால் இது கண்டிப்பாக செய்யலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ். வாங்க இப்போது இந்த வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல பூரணத்துக்கு பருப்பு ஊற போட்டிருந்தது. 1 கப் அளவு பருப்பு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். குக்கரில் பருப்பு போட்டிருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டு பருப்பு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. இப்போ வெல்லம் பாகு காய்க்க போகிறோம். அதுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 150 மண்டை வெல்லம் போல் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போடலாம். நான் எடுத்தது 100 கிராம் பருப்பு தான். அதுக்கு 150 மண்டை வெல்லம் போட்டு இனிப்பு கரெக்டாக இருந்தது. இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு வறுத்து எடுக்க போகிறோம். நீங்கள் கவரில் வாங்கக்கூடிய கேப் மாவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மாவு எடுத்து இதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். வறுத்து எடுத்துடலாம். மாவு பசையதுக்கும் நம்ம வெந்நீர் தான் யூஸ் பண்ண போகிறோம். வெந்நீர் சூடாயிட்ருக்கு. நடுவில் வறுக்கும்போது மாவில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா வாசமாக இருக்கும்னு. இங்கே தண்ணி கொதிச்சிட்ருக்கு. எவ்வளோ மாவு எடுத்தீங்களோ அவ்வளோ தண்ணி எடுத்துடலாம். நாங்கள் 1 கப் மாவு எடுத்தோம். 1 கப் தண்ணி வச்சுருக்கு கொதிக்கிறதுக்கு. தண்ணி ஊற்றி இப்போ மாவு கிட்ட போடும். தண்ணி சூடாகும்போது மாவுக்கு தேவையான உப்பையும் தண்ணியிலே போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மாவை இந்த கடாயிலே விடாமல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா கட்டியாக இருக்கணும் மாவு. அப்படிக்கு தான் தட்டும்போது நல்லா மெலிசாக தட்டுறதுக்கு வரும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பூரணத்துக்கு வெல்லம் கரைச்சி வச்சுருந்தா அது ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இன்னைக்கு தான் பூரணம் நல்லா கட்டியாக வரும். பருப்பு இந்த மாதிரி மசிஞ்சிருக்கு. இதை நல்லா மசிச்சு எடுத்துடலாம். மாவு மாதிரி மசிச்சுட்டு பார்க்கலாம். ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல. பூரணம் நல்லா அது இப்போ தண்ணியாக இருக்குல்ல, கொஞ்சம் அடுப்பில் வச்சா வத்திரும். அதனால் கெட்டி ஆயிடுச்சு. இது பூர்ணம் செய்யறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி லைட்டாக தட்டில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இன்றைக்கி தண்ணி தொட்டுட்டு மாவு
தட்டி எடுத்துடலாம். எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டிக்கோங்க. ஈஸியாக தட்டுறதுக்கு வரும். பூரணத்தை உள்ள வச்சு இதே மாதிரி மடக்கி வச்சிடலாம். கேப் மாவு உருண்டைகள் ஒவ்வொன்றையும் இதே மாதிரி தட்டி பூரணத்தை உள்ள வச்சிடலாம். இப்படி தட்டி விடும்போது விரிசல் விழாமல் பார்த்துக்கோங்க. விரிசல் விழுந்துட்டுனா பூரணம் வந்து வெளியே வந்துடும். விரிசல் விழாமல் பார்த்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம். இதான் லாஸ்ட்டு பூரண கொழுக்கட்டை. இதே மாதிரி ரவுண்டாக நம்ம தட்டி வச்சுருக்கிற ராகி மாவில் நடுவில் பூரணம் வச்சு கையை வச்சு அது ஒட்டிக்கிடும். மேலே லைட்டாக பூரணம் தான் தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. பூரணங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு அவிச்சிடலாம். இட்லி தட்டில் வச்சு செஞ்சு வச்ச பூரண கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா வச்சிடலாம். தண்ணி சூடாயிட்ருக்கு. இப்போ இதில் வச்சாச்சு, மூடியாச்சு. அவ்வளோதான், பூரண கொழுக்கட்டை செஞ்சாச்சு. பூரண கொழுக்கட்டை யாருக்கு தான் பிடிக்காது, எல்லோருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ராகி மாவில் செஞ்சது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம், ஹெல்த்தி கூட. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ள பூரணம் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.